சின்ன வயசுல ஜாஸ்தி பிரெக்னன்சி ரேட், வயசு ஆக ஆக பிரெக்னன்சி ரேட் குறைஞ்சிடும். சில பேர் வந்து 26 வயசுல கூட வருவாங்க, அவங்களுக்கு அதுக்குள்ள பீரியட்ஸ் நின்று போயிருக்கும், மெனோபாஸே வந்திருக்கும். பெரவிலியல் லைக் கன்ஜெனிட்டல் மால்ஃபர்மேஷன்ஸ் இருக்கும், அதுல அவங்களுக்கு யூட்ரஸே இல்லாம தான் அவங்க பிறப்பாங்க. ஓகே, அது முக்கியமா 35 இயர்ஸ்க்கு அப்புறம் பாக்கி இருக்கிற எக்கோட குவாலிட்டி வில் பி லெஸ். கம்மி ஸ்பெர்ம்ஸ் இருக்கு, இல்ல ஸ்பெர்ம்ஸே இல்லைன்னு வர்றாங்கல்ல, இவங்களுக்குலாம் வந்து ஜெனரல் பாப்புலேஷன் இருக்கிறதை விட ஒரு 15% மோர் சான்ஸ் உங்களுக்கு இருக்கு. உங்களுக்கு பையன் பிறந்தா கண்டிப்பா அது வரும் அப்படின்னு தெரிஞ்சுட்டு தான் அவங்க ICSI பண்ணிக்கணும். எந்த எம்ப்ரியோல ஜெனடிக் மியூட்டேஷன் இல்லையோ அந்த எம்ப்ரியோ மட்டும் நம்ம செலக்ட் பண்ணி யூட்ரஸ்குள்ள வைக்க முடியும் டு ஃபார்ம் அ பேபி. Six times IUI பண்ணிட்டும் நம்ம வந்து pregnant ஆகல, இல்ல there are various other indications as sperms ரொம்ப கம்மியா இருக்கு, இல்ல டியூப் பிளாக் இருக்கு, இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு we have to go for test tube baby or otherwise we call it IVF. அதுல என்ன பண்றோம், நம்ம எக் வந்து we give hormone injections so that the wife can have more follicles or more eggs. So அந்த eggs எல்லாம் நம்ம anesthesia கொடுத்து வெளியில எடுத்துருவோம், husband டேந்து sperms எடுத்துக்குவோம். உடம்புக்கு வெளியில நம்ம எக்கையும் ஸ்பெர்மையும் நம்ம லேப்ல வந்து கருத்தரிக்க வைக்கிறதுக்கு பேர் தான் டெஸ்ட் டியூப் பேபி. தட் இஸ் வாட் இஸ் இன் விட்ரோ. இன் விவோனா உடம்புக்குள்ள, இன் விட்ரோனா லேப்ல. ஸோ இன் விட்ரோவா நம்ம ஃபர்டிலைஸ் பண்றது தான் நம்ம டெஸ்ட் டியூப் பேபி. இப்போ அதுவே ஒரு ஸ்பெஷலைஸ்டா ICSIன்னு ஒன்று இருக்கு, தட் இஸ் ஸ்பெசிஃபிக்லி ஃபார் சர்டன். கண்டிப்பா மேல் இன்ஃபர்டிலிட்டி இருக்கு, நமக்கு கவுண்ட் ரொம்ப கம்மியா இருக்கு, இல்லை மொட்டிலிட்டி ரொம்ப கம்மியா இருக்குன்னா ICSI இஸ் த ப்ராசஸ் ஆஃப் சாய்ஸ். ஏன்னா நம்ம அவங்களுக்கு கன்வென்ஷனல் IVF போட்டால் கண்டிப்பாக ஃபர்ட் ஃபெயிலியர் வருங்கிறதுனால நம்ம வந்து we go for ICSI. So this is the difference between IUI and IVF or ICSI. பட் IVF முடிச்சதுக்கப்புறம் நான் வந்து நீங்கள் எல்லா வேலையும் செய்யுங்கன்னு சொல்ல மாட்டேன். பட் IVF முடிச்சதுக்கப்புறம் கண்டிப்பாக பெட்லேயே படுத்து கிடங்கன்னு சொல்ல மாட்டேன். My patients, I encourage them to go back to their work if they are involved in office kind of jobs. Like என்னோட patients டாக்டர்ஸாக இருந்தாங்கன்னா கண்டிப்பாக they all insist on going back to work. டாக்டர்ஸை வீட்டில் உட்காந்து வச்சுக்கிறது, வீட்டில் பாக்கி இருக்கிறவங்களுக்கு தலைவலி, அவங்கள வேலைக்கு அனுப்புறதே பெட்டர். ஸோ அதனால் they are more relaxed there. So I tell them please go back to your work. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஆஃபீஸில் உட்காந்து ஐடியில் இருக்காங்க, இல்லை எங்கேயாவது ஆஃபீஸ் கைண்ட் ஆஃப் ஜாப்ல இருக்காங்கன்னா they can either, if there is an option, I ask them to take work from home, or ஆஃபீஸில் உட்காந்து வேலை பார்க்குறவங்க தாராளமாக பண்ணலாம். there is no need to like you know be bed ridden, படுத்துட்டே இருக்கணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது. வீட்டில் இருந்தாலும் they can do small jobs like காய்கறி நறுக்கிறது, புக்கு படிக்கிறது, சமைக்கிறது, வீட்டுக்குள்ளே நடந்துட்டு பாக்கி ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறது. they can continue to do all that stuff. So there is not much of movement restriction that I give. அது வந்து gives my patient a lot of mental peace. பெட்டே படுத்து கிடக்கிறதுங்கிறது it's a very difficult thing to do. So this is how I go about the process of IUI and IVF for my patients. Actually ஏன் டெஸ்ட் டியூப் பேபின்னு சொல்கிறோன்னா, நம்ம டெஸ்ட் டியூப் பேபி ஆரம்பிச்சப்போ 1970s வந்து டெஸ்ட் டியூப்ல தான் வந்து எக்கை கலெக்ட் பண்ணுவாங்க, அதில் தான் ஸ்பெர்ம்ஸை போடுவாங்க, அதில் தான் வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. தட்ஸ் வை இட்ஸ் கால் டெஸ்ட் டியூப் பேபி. ஆனால் இப்போ நாங்கள் டெஸ்ட் டியூப் யூஸ் பண்ணுறது இல்லை, அதுக்கெல்லாம் டிஷ்ஷஸ் யூஸ் பண்ணுறோம், கல்ச்சர் டிஷ்ஷஸ் இருக்குது, அதில் தான் பண்ணுறோம். ஸோ தட் இஸ் வை இட்ஸ் கால் டெஸ்ட் டியூப் பேபி. பட் இப்போ அதை டிஷ் டியூப் பேபின்னு வேணால் சொல்லிக்கலாம் நம்ம. டியூப் பேபி. ஸோ இந்த மாதிரி நிறைய ப்ராசஸ் அட்வான்ஸ்மெண்ட்ஸ் இருக்கும் போது, do you think genetics is a problem for this, or do you think obesity இப்போ விமென்க்கெல்லாம் இப்போ நிறைய பேருக்கு PCOD, PCOS எல்லாம் இருக்கு, obesity problem இருக்கு, இந்த மாதிரி genetic problem இருக்கு, do you think that can also cause infertility? Yes, unfortunately obesity is a major problem. And obesity வந்தது அப்படின்னா இதில் வந்து ஜெனட்டிக்ஸ்க்கு அவ்வளோ அந்த ஒபிசிட்டியில் ஜெனட்டிக்ஸ்க்கு, பட் ஜெனட்டிக்ஸ் கேன் காஸ் ஃபர்டிலிட்டி ப்ராப்ளம்ஸ். அது நான் I'll tell you next. ஒபிசிட்டி இருக்கிறப்போ மேபி ஆன் த ஃபீமேல் சைட் ஆர் த மேல் சைட் ஹார்மோன் இம்பேலன்ஸ் வர ஆரம்பிச்சிடும்.
ஹார்மோன் இம்பேலன்ஸ் வந்துச்சு அப்படின்னா ஆப்வியஸ்லி எக் அண்ட் ஸ்பெர்ம் ப்ரொடக்ஷன் அஃபெக்ட் ஆகும் இல்லையா? ஸோ தட் இஸ் வை வி ஆல்வேஸ் there is one kind. இப்போ PCO சொல்கிறோம்ல, PCOSல there are 2 types. ஒன்று வந்து thin PCO, இன்னொன்று வந்து obese PCOன்னு சொல்லுவோம். யாராக இருந்தாலும் இங்கே ஃபர்டிலிட்டி சென்டரில் வந்தோன்னே we tell them if they are on the obese side, we ask them to reduce weight by about 10 to 15% of their weight. அந்த 10% weight reduce ஆன உடனேமே there will be a market change in அவங்களோட எக் ப்ரொடக்ஷனில், அவங்களோட ஃபாலிக்கலில், எண்டோமெட்ரியம் வர்றதில் எல்லாத்துலேயுமே there will be a market difference. இது இப்போ சொல்லல, 1996-97லேயே there was one researcher from Australia, Robert Norman. அவர் அப்பயே சொன்னார், you reduce 12 to 15% of your weight, there will be improvement in your fertility status னு அப்ப சொன்னாரு. So that's for both men and women. Both everyone, and predominantly for PCOS women. Okay. So if they do that, their fertility status definitely improves. அந்த மாதிரி obese PCOS வந்து weight reduce பண்ணாங்கன்னா தானே கன்சீவ் ஆகிறதுக்கான வாய்ப்புங்கிறது is huge. It is just that people அந்த ஒரு discipline and ஒரு grit and determination இருந்ததுன்னா definitely they can do. And I've seen so many of my patients also, when they reduce weight, they get pregnant automatically. Illa IVF போறாங்கனாலும் we definitely say pre-reduce weight. Reduce பண்ணாங்கன்னா அவங்களோட egg quality லேருந்து, endometrial pattern லேருந்து, pregnancy rates, everything improves. As such, நம்ம UKல வந்து NHS program வழியா IVF பண்றாங்க, which is government sponsored. அங்க வந்து உங்க BMI வந்து 35 and above இருந்ததுன்னா IVF பண்ண மாட்டாங்க. ஏன்னா அந்த BMIக்கு மேலே இருந்தால் pregnancy rates ரொம்ப கம்மிங்கிறதுனால they will say taxpayer money cannot be spent like that அப்படின்றது ரெடியூஸ் பண்ணிட்டு வந்தால் தான் டெஸ்ட் பேபியை செஞ்சு கொடுப்பாங்க. ஸோ இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஒபிசிட்டி. இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஜெனட்டிக்ஸ், யாருக்கெல்லாம் எந்த மேல் பர்சனுக்கு வந்து ஸ்பெர்ம் கவுண்ட் கம்மியாக இருக்கோ இல்லை மொட்டிலிட்டி ரொம்ப கம்மியாக இருக்கோ, we definitely do a genetic study of their chromosomes. ஏன்னா அவங்களுக்கு வந்து அந்த மாதிரி கம்மி ஸ்பெர்ம்ஸ் இருக்குது, இல்லை ஸ்பெர்ம்ஸே இல்லைன்னு வர்றாங்கல்ல, இவங்களுக்கெல்லாம் வந்து ஜென்ரல் பாப்புலேஷன் இருக்கிறத விட ஒரு 15% மோர் சான்ஸ் ஆஃப் ஹேவிங் குரோமோசோமல் ப்ராப்ளம்ஸ். ஸோ அதனால ஜெனட்டிக்ஸ் டஸ் பிளே அ மேஜர் ரோல் இன் ஃபர்டிலிட்டி. பட் நாங்கள் வந்து எல்லாத்தையும் பார்க்கறது இல்லை, பிகாஸ் இட் மே நாட் பி தட் ரெலவெண்ட் அண்ட் இட்ஸ் குவைட் எக்ஸ்பென்சிவ்ங்கிறதுனால. பட் யாருக்கு எந்த மேல் பர்சனுக்கு ஸ்பெர்ம்ஸே இல்லையோ இல்லை ரொம்ப கம்மி ஸ்பெர்ம்ஸ் இருக்கோ, டெஃபினட்டாக அவங்களோட குரோமோசோமல் ஸ்டடி பார்ப்போம். யாருக்கு ஸ்பெர்ம்ஸே இல்லையோ அவங்களுக்கு வந்து Y குரோமோசோம் மைக்ரோ டெலிஷன் இன்னொரு டெஸ்ட்டும் பண்ணுவோம். ஏன்னா இப்போ அந்த Y குரோமோசோமில் மைக்ரோ டெலிஷன் இருக்குது அப்படின்னா அந்த ஸ்பெர்மை யூஸ் பண்ணி நம்ம வந்து இக்ஸி பண்ணுறோம் அப்படிங்கிறப்போ அவங்களுக்கு ஒரு பையன் பிறந்ததுன்னா, அப்பாவுக்கு வந்து Y குரோமோசோம் மைக்ரோ டெலிஷன் இருந்ததுன்னா பையனுக்கு கண்டிப்பாக வரும். ஸோ அந்த ஒரு ஃபேக்டர் we have to tell the person இல்லையா, உங்களுக்கு இருக்குது, உங்களுக்கு பையன் பிறந்தா கண்டிப்பாக அது வரும் அப்படின்னு தெரிஞ்சுட்டு தான் அவங்க இக்ஸி பண்ணிக்கணும். ஸோ அதனால் இட் இஸ் an informed decision that they have to make. அதுக்காகவும் சொல்கிறோம். பட் there are other plethora of genetic problems that can cause fertility. பட் அதெல்லாம் பேசிகிட்டே இருக்கலாம். இட்ஸ் லைக் a whole day's lecture CME for us. So we'll restrict to these two. And but one good thing about fertility இப்போ PGT எது இருக்குன்னா geneticsல, there is an advancement called pre-implantation genetic testing. அப்படின்னா என்ன பண்ணுறோம், IVFல எம்ப்ரியோஸ் கிரியேட் பண்ணுறோம் இல்லையா, அந்த எம்ப்ரியோஸை கூட நம்ம ஜெனட்டிக் டெஸ்டிங் பண்ண முடியும். ஸோ இப்போ குடும்பத்தில் வழி வழியாக ஏதோ ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா அந்த என்ன பிரச்சனைங்கிறது அந்த ஜெனட்டிக் மியூட்டேஷன் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம், we are able to separate அப்படிங்கிறப்போ அந்த ஜெனட்டிக் மியூட்டேஷன் இந்த எம்ப்ரியோவில் இருக்கா இல்லையாங்கிறத பார்த்துட்டு எந்த எம்ப்ரியோவில் ஜெனட்டிக் மியூட்டேஷன் இல்லையோ அந்த எம்ப்ரியோ மட்டும் நம்ம செலக்ட் பண்ணி யூட்ரஸ்குள்ளே வைக்க முடியும் டு ஃபார்ம் அ பேபி. ஸோ அந்த அளவுக்கு நமக்கு இப்போ அட்வான்ஸ்மெண்ட் இன் ஜெனட்டிக்ஸ் இஸ் தேர் இன் இன்ஃபர்டிலிட்டி. ஸோ இவ்வளோ அட்வான்ஸ்மெண்ட்ஸ் இருக்கும் போது கூட சில IVF வந்து ஃபெயில் ஆயிடுது ரிப்பீட்டட்லி. வாட் இஸ் யுவர் சே ஆன் தட்? Let us come first. Let me tell you the statistics on pregnancy rates in IVF. Right. Number one is nam எப்போ வந்து ஒரு ஃபீமேல் ஒய்ஃபோட ஏஜ் இன்க்ரீஸ் ஆகுதோ the pregnancy rate is directly proportional to the or indirectly proportional to the age of the woman. சின்ன வயசுல ஜாஸ்தி pregnancy rate, வயசு ஆக ஆக pregnancy rate குறைஞ்சிடும். And that is law of nature. We cannot do anything about it. அது ஏன் அப்படின்னா
women are born with a fixed number of eggs. ஸோ ஒரு 400,000 எக்ஸ் வந்து அவங்களுக்கு அவங்க மெனார்கி வர்றப்போ ஏஜ் அட்டன் பண்ணுறப்போ 400,000 எக்ஸ் இருக்கும். அதுக்கப்புறமா மாதம் அவங்க சில எக்ஸு க்ரோ ஆரம்பிக்கும். அதில் எந்த எக்கில் வந்து ரிசப்டாஸ் ஜாஸ்தி இருக்கோ அது மட்டும்தான் ஃபுல்லாக வளரும். ஸோ தே வில் யூஸ் அபவுட் 400 to 450 எக்ஸ் ஆவலேட் ஆகும் ஒரு அவங்க லைஃப் டைமில். ஸோ அப்படி இருக்கிறப்போ த பெஸ்ட் ஆஃப் த எக்ஸ் ஆர் யூஸ் பிட்வீன் 20 and 30 years. 30 இயர்ஸ்க்கு அப்புறம் அது முக்கியமாக 35 இயர்ஸ்க்கு அப்புறம் பாக்கி இருக்கிற எக்கோட குவாலிட்டி வில் பி லெஸ். தட் மீன்ஸ் அதில் குரோமோசோமல் ப்ராப்ளம்ஸ் ஜாஸ்தி இருக்கும். தட் இஸ் வை ஏஜ் ஆக ஆக ப்ரெக்னென்சி ரேட் குறையும். அதனால தான் நீங்கள் முன்னாடியே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் 35 வயசுக்கு மேலே யாராவது ப்ரெக்னென்ட் ஆனால் அந்த பாப்பாவுக்கு டவுன்ஸ் சிண்ட்ரோம் வரதுக்கான சான்ஸ் ஜாஸ்தி இருக்குன்ட்டுன்னு நிறைய ஸ்க்ரீனிங் டெஸ்ட்லாம் பண்ணுவோம். ஸோ இட் இஸ் த சேம். ஸோ அதனால் வயசு ஜாஸ்தி ஆக ஆக ப்ரெக்னென்சி ரேட் குறையும். இதில் என்ன ப்ரெக்னென்சி ரேட்னா த பெஸ்ட் ஆஃப் ஹேண்ட்ஸில் கூட ஆல் ஓவர் தி வேர்ல்டு பார்த்தீங்கன்னா பட் 40 to 50% இஸ் த ப்ரெக்னென்சி ரேட் இன் IVF. Unfortunately or fortunately, failure rate is about 50%. Even when somebody is 26 years old with only male infertility, pakka uterus and irundha kuda namakku vandu 50% varum. அந்த மாதிரி இருக்கிறப்ப that is around, let us say, about 35-36 years varaikkum. 37 to 39 la kuda it's okay. In my hands I've had the best of pregnancy rates when women are about, my patients are about 37 to 39 years. Oh, well, but once somebody touches 40, let us say 38 க்கு அப்புறமே வந்து pregnancy rate குறைய ஆரம்பிச்சிடும். நம்ம இப்போ ரெகுலரா வந்து 40% அப்படின்னா 38 to 40 ல it becomes about 30%, and then 40 ல இருந்து படிப்படியா குறைய ஆரம்பிச்சு by the age of 42 and above we say about 10%. After 44 we say maybe 5%. அதுக்கு அவ்வளோ ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கூட எங்கள்கிட்ட கிடையாது. இதெல்லாம் நம்ம ஓன் எக் வச்சு சொல்கிறது. இப்போ இதே if you are using donor egg அப்படின்னா donor eggல வந்து donor is somebody who's already had 2 children. Yep. So pregnancy rates is very high, about 50, 60, 70%. Okay, so a donor should have at least 2 or more children. 1 to 2 children. Oh, okay, fine. That is mandatory according to the law. donor ஆக முடியும். ஆமா. Okay, so this is a news எங்களுக்கு தெரியாது. Yes, yes. அது இப்போ வந்து ART law வந்ததுக்கு அப்புறமா there are stipulations and strict laws based on which whom you can select as egg donor, sperm donor, surrogate, யாருக்கு நம்ம வந்து எப்படி இதெல்லாம் பேங்க் வழியாக ரூட் பண்ணோம். there are strict laws for the same. So but எப்போவுமே நாங்கள் டோனர் செலக்ட் பண்ணுறப்போ ஒருத்தன் கல்யாணம் ஆகி ஒரு குழந்தை பெற்றிருந்தா you let us, it's not very nice to say, but you want to know someone has got the fertility potential before you take those eggs and give to your patients. It's also expensive, guys. Adanal, so it's always best to first நம்ம டெஸ்ட் பண்ணிட்டு அதுக்கு அப்புறம் போறது. Because இப்ப நிறைய மூவிஸ்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த மாதிரி நமக்கு காமிக்கிறது இல்ல மூவி. Yes, I know it அது ரொம்ப dramatic-ஆ இருக்கு அப்படினு, but facts and சில விஷயம் இருக்கு இல்லையா? இந்த மாதிரி விஷயம்லாம் எங்களுக்கு probably நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காது. And what is your take on all this donors, surrogacy? Because this is one topic இப்ப நிறைய போய்கிட்டு இருக்கு இல்லையா? Negative comments, நிறைய positive comments. So எதுவுமே முடியல, IVF treatment to failure ஆயிடுச்சு repeatedly அப்படிங்கும்போது how do you break it to one of your any of your patients, and how do you make them opt for any other options? Okay, so when சில பேருக்கு வந்து outright ஃபர்ஸ்டே சொல்லிடும் that okay fine, your சில பேர் வந்து 26 வயசுல கூட வருவாங்க, அவங்களுக்கு அதுக்குள்ள பீரியட்ஸ் நின்னு போயிருக்கும், மெனோபாஸே வந்திருக்கும். Okay, there are some people like that. Okay, எப்படி வந்து சில பேருக்கு வந்து ஸ்பெர்ம்ஸ் இருக்காதோ அந்த மாதிரி சில பேருக்கு young girls also attain menopause. That is called premature ovarian failure. Why is that so? That is a genetic issue. Okay. அதுக்கு இதுதான் ரீசன், ஒரு genetic mutation கிடையாது. Okay. But then it happens to very less number of girls, but it does happen. அப்படி இருக்கிறப்போ we tell them please think of donor eggs. If it's okay with you, we'll proceed அப்படினா. So அவங்களுக்குலாம் straight forward. There are other people who have very low ovarian reserve. அதாவது 26 வயசு 24 வயசுலயே பார்த்தா AMH வந்து 0.1 0.2 இருக்கும் அப்படின்னா அவங்க impending premature ovarian failure. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க சொல்லிடும் ஒரு தடவை 2 தடவை ஸ்டிமுலேட் பண்ணிட்டு எக்கே வரலைங்கிறப்போ why don't you think of donor eggs அப்படின்னு சொல்லுவோம். See, our duty is to tell our patients all the options. Like உங்களுக்கே you're well, you're meeting so many people, உங்களுக்கே வந்து there are a lot of things which are new about IVF ங்கிறப்போ
So it's the same for any general population. So it is my duty to tell them, your egg is like this. So what is the next option? A, you can keep trying with your own eggs. I am there to help you. ஸோ அதனால் எனக்கு 10 சைக்கிளும் நான் என்னோட எக் வச்சு தான் பண்ணிக்குவேன் அப்படின்னு என்னோட எக்கில் மட்டும்தான் எனக்கு பாப்பா வேணும், இல்லை என்னோட ஸ்பெர்மில் மட்டும்தான் எங்களுக்கு பாப்பா வேணும் அப்படின்னு நீங்கள் டிசைட் பண்ணிங்கன்னா, I am willing to try with you, I will be with you, keep trying methods to improve here and there and stuff, but then if you want your own gametes, I'll be there to do it. இல்லை செகண்ட் ஆப்ஷன்னா நீங்கள் வந்து டோனர் எக்கோ டோனர் ஸ்பெர்மோ போகலாம். எப்போ ஸ்பெர்ம் இல்லாதப்போ டோனர் ஸ்பெர்ம், டோனர் எக் இல்லாதப்போ டோனர் எக் போகலாம். இல்லை எங்களுக்கு வந்து யூட்ரஸ் ஏதாவது இஷ்யூ அப்படிங்கிறப்போ, இல்லை நமக்கு எண்டோமெட்ரியம் சரியாக வளர மாட்டேங்குது, தேர் இஸ் லாட்ஸ் ஆஃப் சர்ஜரிஸ் ஹவ் ஹேப்பன் இன் தட் யூட்ரஸ், இல்லை யூட்ரஸே இல்லாதவங்களும் சில பேர் இருக்காங்க, பிறவிலேயே லைக் கன்ஜெனிட்டல் மால்ஃபர்மேஷன்ஸ் இருக்கும், அதில் அவங்களுக்கு யூட்ரஸே இல்லாமல் தான் அவங்க பிறப்பாங்க. ஓகே, அப்படி இருக்கிறப்ப we tell them நீங்கள் சரகேட்ஸ்க்கு போகலாம் அப்படின்னு. So when there are indications, we have to give them, it is my duty to give them the options. But I will explain, இதெல்லாம் இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குது, இதெல்லாம் நம்ம பண்ணணும், இதெல்லாம் பண்ணக்கூடாது, இத்தனை நாள் நீங்கள் ஒரு அப்ராக்சிமேட் உங்களோட காஸ்ட் எவ்வளோ, இது எல்லாமே சொல்லி தான் we counsel them extensively for the same. In terms of what is oocyte donation, sperm donation or surrogacy, all these things were then, yes, because of the lot of talk about it, there has been a negative feedback about it, but அதுக்கு வந்து கொஞ்சம் காம்பன்சேஷன் முன்னாடி கொடுக்கணும்னு கொடுத்துட்டு இருந்தோம். இப்போ வந்து the law has made it altruistic, அதாவது you should not give a compensation for anybody who is donating their egg or sperm or their uterus அப்படின்ட்டுன்னு the law has come. So that is a new one. நாங்கள் முன்னாடியே கூட நான் சொல்வேன், just because somebody is giving their egg and you pay them some money does not mean you are buying it, because it is priceless. True. You know, you cannot, nobody can make an egg. Like how you cannot create blood, you cannot create sperm or egg. ஒரு நம்ம கொடுக்குற அந்த 40-50,000ல வந்து it is their magnanimity to share their genetic material with somebody else. Yes. It is still a donation da, it is not a sale at any cost. At any point it cannot be bought, it cannot make it, it cannot be made, or like, you know, you can't make it in any lab in the world. So that is still a very noble thing to do, to donate egg or sperm or the uterus. It is akin to donating blood, because it just cannot be man-made. I believe, or I hope, இதே மாதிரி தாட் வந்து இந்த டோனர் ஆர்கன் டோனர்ஸ்க்கும் வந்துச்சுன்னா நிறைய பேரோட லைஃப்ஸ் நம்ம சேவ் பண்ணலாம்னு நினைக்கிறேன். ஐ திங்க் தட் இஸ் ஸ்டாப்பிங். ஏன்னா நிறைய பேர் வந்து இப்போ இந்த டோனர்ஸ் எனி ஆர்கன் வந்து டொனேட் பண்ணும் போது அவங்களுக்கு ஒரு தாட் இருக்கும், ரொம்ப காஸ்ட்லி, நம்ம அது போக தேவையில்லை அப்படின்னு சொல்லி பண்ணாமல் இருந்துருவாங்க. இந்த மாதிரி ஒரு மென்டாலிட்டி வந்து எல்லாருக்கும் வந்துச்சுன்னா ஐ திங்க் நிறைய லைஃப்ஸ் we can save. இல்லை நிறைய as such வந்து organ donation is also altruistic. அதுக்கும் you are not supposed to pay any money for that. Yes. So more so there is a difference between the egg donation, sperm donation and blood donation as akin to organ donation. இதெல்லாமே replenishable. ரைட். 2 குழந்தை பெற்றதுக்கு அப்புறம் தான் ஒரு லேடி வந்து அவங்க எக்கை டொனேட் பண்ண போறாங்க. Correct. And it's okay, she is not losing anything out of it, except that she is donating her bloodline to somebody else, some other family. The same, அது வந்து of course அவங்களுக்கு இவ்வளவுதான் இருக்கு எக்குனாலும் she's already had 2 children. In terms of sperms, it is replenishing. தினம் அது ஏதோ ப்ரொடியூஸ் ஆகிட்டே இருக்கு. The same for blood. But in terms of organs, when you give it, except for liver, you can give part of it, it might regenerate a bit. Kidney ingrappo, you can't, if you, and that person who is donated goes through a kidney failure, they don't have the second kidney to back them up. It up. Yes. So adanala there is some sort of hesitancy to the same. I've known even family members who are unwilling to donate to their own family members. It's again, it is a personal choice. It's something they are safeguarding themselves like an insurance. We should not judge them. Yeah, that's up to them.